ஊற்றி வச்சுக்கணும். வெறும் வானலியில் பொட்டுக்கடலை, இது பொட்டுக்கடலை குழம்புக்கணும். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். பொட்டுக்கடலை வறுப்பட்டு வச்சு இந்த ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா பொடியாக நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டோம். அரைச்சி வச்சு பொடியாக நைஸாக அரைச்சிட்டோம். இதை நம்ம கரைச்சி ஊற்றப்போம். இப்போ நம்ம குழம்பு காய்ச்சி எண்ணெய் காஞ்சது, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரு வரமிளகா அதை போட்டுருவோம். கடுகு பொரியணும். ஒரு வரமிளகா போட்டணும். சீரகம், கருவேப்பிலை போட்டணும். வெங்காயம், மஞ்சள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், காரமும் போட்டாச்சு. தண்ணி ஊற்றிடலாம். இதெல்லாம் கொதித்து வந்ததும் நம்ம பொட்டுக்கடலை போட்டு அந்த பொடியை காய்ச்சி ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் திக்காகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். வச்சு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு திக்காயிடுச்சு. ஆஃப் பண்ணி